ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம். இப்போ லாட்ரி சீட்டு உலகம் முழுதும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உலகத்தில் பல நாட்டிலேருந்து என்கிட்ட நிறைய பேர் லாட்ரி சீட்டை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க, நம்பர் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் இது கேட்டுட்ருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஃபோன் கேட்குறவங்கள்ட்டலாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கிட்ருக்கேன். எனக்கு அதுக்கே நேரம் சரியாக இருக்கும். நான் இதெல்லாம் லாட்ரி சீட்டை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். பொதுவான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ லாட்ரி சீட்டுக்கு லக்கு வேணும். லக்குங்கிறது எப்படி வரும்? அது நம்ம ஜாதகத்தில் இருக்க அமைப்புப்படி லக்கு இருக்கும், அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஜாதகத்தில் பார்க்கும்போது அது நட்சத்திர வழியாக சிலருக்கு அதிர்ஷ்டம் அதில் தான் இருக்கும். அந்த ஒருத்தரோட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு அதுக்கு சாதகமான நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா அது நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு ஜாதகருக்கு பணவரவுக்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக இதை நான் நட்சத்திர வழியாக கொண்டு வரேன். இப்போ ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கு உள்ளே தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் எந்த மனிதராக இருந்தாலும் பிறந்திருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்தந்த நட்சத்திரத்துக்கு எது பணவரவை கொடுக்கும், எது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பற்றி சொல்கிறேன். அதாவது இடங்கிறது லொக்கேஷன். நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்க போனீங்கன்னா அந்த லாட்ரி சீட்டு கடை எங்கே இருக்கணும், அந்த கடை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அது எந்த மாதிரி கடையாக இருக்கணும், எந்த ஏரியாவில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அந்த இடத்துக்கு போன பிறகு தான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது, அந்த அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அதிர்ஷ்டம் வரும், அதே மாதிரி இந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன், இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்த பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு இடங்களுக்கு போகும்போது அது அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ லாட்ரி சீட்டுக்கு உங்களுக்கு இப்போ இதில் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எந்த இடத்துக்கு போனால் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதே ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சில அதிர்ஷ்டமான நம்பர்கள் இருக்குது. அந்த நம்பரை பற்றியும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு இடம், அதே போல் அதிர்ஷ்டமான நம்பரு, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எந்த மாதிரி கடையில் போய் வாங்கினா அதிர்ஷ்டம் வரும்னா, அவங்களுக்கு அரிசி கடை பக்கத்தில் இருக்க மாதிரி, அரிசி ஷாப்பு, அதாவது ரைஸ் ஷாப்பு பக்கத்தில் கடை, அரிசி விற்கிற கடை இருந்ததுன்னா அந்த கடைக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிற கடையில் பக்கத்தில் செல்ஃபோன் டவரு, அங்கே பக்கத்தில் எங்கேயாவது செல்ஃபோன் டவரு, இல்லை அந்த பில்டிங் மேலேயே செல்ஃபோன் டவரு, பக்கத்தில் எங்கேயாவது செல்ஃபோன் டவரு, இல்லைன்னா ஒரு டவர் கோபுரம் மாதிரி ஏதாவது இருந்தது, பக்கத்தில் டவர்னு ஏதாவது பேர் போட்டிருந்ததுன்னா அந்த கடைக்கு பக்கத்தில் உள்ள கடையிலையோ இல்லை அதே பில்டிங்கில் உள்ள கடையிலையோ ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டி, அதாவது ஒரு ஊருக்கு ஹெட்டான இடம், தலைநகரம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ரொம்ப சிட்டியாக ஒரு ஒரு ஊருன்னா அங்கே ஒரு கடைத்தெருவு மாதிரி இருக்கும், ஒரு கடைகளாக இருக்கும், மெயின் ரோடுன்னு கூட போட்டிருக்கோம். ஒரு சில இடங்களில் இது மெயின் ரோடு அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மெயின் ரோடாக உள்ள கடையில் போய்
அங்கே உள்ள லாட்ரி சீட்டு கடையில் போய் லாட்ரி வாங்கினா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இப்போ நான் வந்து ஒரு 3 இடங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இடங்கள்ல லாட்ரி சீட்டு வாங்கும்போது ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் அடுத்து நம்பர். இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு சில நம்பர் நான் சொல்கிறேன். அந்த நம்பரை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் எப்போவுமே. ஏன்னா அது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எப்போ லாட்ரி சீட்டு வாங்கினாலும் 10ஆம் நம்பரு அதுக்குள்ளே நீங்கள் வாங்குறது எந்த நம்பரை வேணாலும், எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம். 10 நம்பர் இருக்கலாம், 15 நம்பர் இருக்கலாம், 4 நம்பர் இருக்கலாம், 3 நம்பர் இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே 10ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் இருக்க மாதிரி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அந்த வரிசையில் 1 இருக்கிற மாதிரி. இதுக்கு அடுத்து 19ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த 19ஆம் நம்பர் இருக்கிற மாதிரியும் ஃபஸ்ட்டு வந்து 1ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 10ஆம் நம்பர் இருக்க மாதிரி 1 0 10 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 19 1 9 அந்த வரிசையில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்க. இது வந்து அந்த வரிசைக்குள்ளே வந்து இந்த நம்பர் இருந்தால் போதும். ஏதாவது ஒரு இடத்துல 1ஆம் நம்பரோ அல்லது 10ஆம் நம்பரோ அல்லது 19ஆம் நம்பரோ இப்படி இருந்து நீங்கள் அந்த மாதிரி சீட்டை எடுங்க. அப்போ தான் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அது அதிர்ஷ்டத்தை உருவாக்குது. இப்போ நான் சொன்னது ஏற்கனவே இடங்களை சொல்லியிருக்கேன். அடுத்து இப்போ நம்பரை சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், கடைக்கெல்லாம் போக மாட்டோம், கடையில் எங்கே கிடைக்குன்னு தெரியாது, ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்லைனில் வாங்குறவங்க ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னால் இப்போ யூடியூப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிட்டி ஏதாவது ஒரு இப்போ சென்னையை பார்க்குறது, மும்பையை பார்க்குறது, டெல்லியை பார்க்குறது, இது மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க அங்கே உள்ள கேபிட்டல் சிட்டி அமெரிக்கானா நியூயார்க்கு அங்கே நிறைய சிட்டிலாம் இருக்குல்ல, அந்த ஹெட்டு சிட்டியை பார்க்கணும். இப்போ ஆஸ்திரேலியானா சிட்னின்னு ஒரு இது இருக்குது. இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சிட்டி வந்து இருக்கும். அப்படி அந்த தலைநகரத்தை பார்க்குறது அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோவாக பார்க்கும்போது யூடியூப்லேயே போட்டு பார்க்கலாம். ரைஸு அரிசி கடையை பாருங்கள். அது மாதிரியும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அரச மரம், வேப்ப மரம் இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் லாட்ரி சீட்டு வாங்கும்போதும் நீங்கள் வந்து அரச மரம், வேப்ப மரம் உள்ள கடையில் கூட கடைக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கலாம். இது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நான் கொடுக்குற குழு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மாதிரி குழுவெல்லாம் பயன்படுத்தி வாங்கி பாருங்கள். ஏன்னா ஏதோ நம்ம வாங்குறத விட நம்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை வந்து செய்யும்போது அது சக்ஸஸ் ஆகும். அதே போல் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்த்து அதில் லாட்ரி சீட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா என்கிட்ட ஜாதகம் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு நான் அடுத்து இந்த மாதிரி தகவல்லாம் கொடுத்தானா உங்களுக்கு தெரியும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. நீங்கள் தெரியாமையே போயிடுவீங்க. இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கிறதுனா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு
கால் பண்ணுங்கள். அதே போல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா திரும்ப கால் பண்ணுங்கள், நான் எடுப்பேன். நன்றி, வணக்கம்.